ஏஐ தொழில்நுட்பத்தின் தாக்கம் பல்வேறு துறைகளிலும் எதிரொலிக்கும் நிலையில் மாடலிங் துறைகளிலும் புதுமையை ஏற்படுத்தி வருகிறது. எதிர்பாராத அளவுக்கு உலக அளவில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி வருகிறது இந்த ஏஐ தொழில்நுட்பம். மனிதர்கள் தேவையின்றி பல்வேறு பணிகளை செய்து முடிக்கும் அளவுக்கு இந்த தொழில்நுட்பம் ராக்கெட் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. தற்போது மாடலிங் துறைக்குள்ளும் தன் மண்டையை நுழைத்திருக்கிறது ஏஐ தொழில்நுட்பம். பொதுவாக ஆடை உற்பத்தி துறையை பொறுத்தவரையில் சாம்பிள், அதாவது மாதிரி தயார் செய்தவுடன் அவற்றை மாடலிங் கலைஞர்கள் மூலம் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அறிமுகம் செய்யும் நோக்கில் பிரபல மாடலிங் மூலம் காட்சிப்படுத்துவர். இதற்காக மாடல் கலைஞர்களுக்கு பெரு நிறுவனங்கள் லட்சக்கணக்கில் செலவு செய்வர். ஆனால் தற்போது ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டே கேட்லாக் தயார் செய்யப்படுகிறது. மாடல்களுக்கு செலவழிக்கும் தொகை வெகுவாக குறைந்துள்ளதாக தெரிய வருகிறது. இப்போ மாடலிங்ல ஏஐ வந்ததுக்கு அப்புறம் மாடலிங் பண்றவங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் குறையும்னு பயப்படுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச சேலஞ்சஸோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் மாடல், சக்ஸஸ்ஃபுல் மாடல், அவங்களோட ஃபீச்சர்ஸை டிஜிட்டல் டபுள் பண்ணி உலகம் ஃபுல்லாக பேட்டன்ட் வந்து நிறைய பிராண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அவங்களோட வருமானம் ட்ரிபிளாவோ குவாட்ரபிளாவோ, அதாவது அதிகமாகிறதுக்கான 3 times 4 times அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஒருபுறம் மாடல் கலைஞர்கள் வருவாயை குறைக்கும் விதமாக இது பார்க்கப்பட்டாலும், வெளிநாடுகளில் இதனை பிரபல மாடல்கள் மேலும் பல வாய்ப்புகளை கொடுக்கும் விதமாகவே பார்க்கின்றனர். அதாவது பிரபலம் மாடல்கள் ஒரே நேரத்தில் இருவேறு மாடல் போட்டோ ஷூட்டுகளுக்கு செல்ல முடியவில்லை என்றால் தங்கள் பாடி ஃபீச்சர்ஸ் உரிமத்தை ஒப்பந்த அடிப்படையில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்கின்றனர். இதன் மூலம் பயணமே இன்றி பல்வேறு நாடுகளில் ஒரே நேரத்தில் பணம் ஈட்டுகின்றனர். லண்டன் பேஸ்ட் மாடல் அலெக்சாண்ட்ரா கோண்ட்ராங்கிறவங்க வந்து தன்னோட டிஜிட்டல் டபுள், அதாவது ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் ஒரு பக்கம் மாடலிங் இருந்தாலுமே தன்னோட ஃபீச்சர்ஸையும் தன்னோட பாடி ஃபீச்சர்ஸையும் வந்து டிஜிட்டல் டபுள் பண்ணி நிறைய பக்கம் தன்னோட மாடலிங் ஷூட்ஸை வந்து நடத்தியிருக்காங்க. இது ஒரு பெரிய ரெவல்யூஷனைசிங் இதாக மாறி இருக்கு யூரோப்பியன் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில். ஸோ இது என்ன ஒரு சாத்தியத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, பொதுவாக மாடலிங்கில் வந்து ஒரு மாடல் வந்து தன்னை ஒரு இடத்துல ப்ரெசென்ட் பண்ணிட்டு மற்ற ஃபோட்டோ ஷூட்ஸோ இல்லை மற்ற பிராண்ட்ஸ்க்கு உண்டான வாய்ப்புகளை வந்து தவிர்க்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். ஒன்று டைம் அவைலபிலிட்டி, ரெண்டாவது அவங்களோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் வந்து அந்த இடத்துல கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாடலிங், ஏஐ பேஸ்ட் மாடலிங் வந்து ஒரு மாடல் வந்து தன்னோட டிஜிட்டல் டபுள் செய்வோ இல்லை தன்னோட ஏஐ அவதாரஸை வச்சு வேற அடுத்த 5-10 பிராண்ட்ஸ்க்கும் வந்து அவங்களோட ப்ரெசன்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணி இது பண்ண முடியும். ஒருபுறம் மாடல் கலைஞர்களுக்கு இது சாதகமாகவும் மறுபுறம் பாதகமாகவும் பார்க்கப்படுகிறது. சிறிய நிறுவனங்கள் தங்கள் ஆடைகளை பெரு நிறுவனங்கள் மத்தியில் சந்தைப்படுத்தும் போது மாடலிங் செய்வதற்கு செலவிடும் தொகையை ஏஐ தொழில்நுட்பம் குறைக்கும் என்றே கணிக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் கோவை செய்தியாளர் பிரவீன்.